Hi friends, welcome to healthy and tasty kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் அண்ட் ஈஸியான கேரட் ஹல்வா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்கிரீடியன்ட்ஸ் இங்க மெஷர்மென்ட்டோட கொடுத்திருக்கேன் பாருங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா பண்ண போறோம். ஃபஸ்ட்டு ஒரு 8லேருந்து 10 கேரட் வரைக்கும் தோலெல்லாம் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் எல்லா கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 minutes பாயில் பண்ணுங்கள். இந்த கேரட்லாம் நல்லா வேகட்டும். 5 minutes ஆனதும் ஒரு ஃபோக் வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி குத்தி எடுக்க முடிஞ்சதுன்னா கேரட்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 tablespoon கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேரட்டை வேக வச்சோம்ல இல்லையா, அந்த வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ஏலக்காய் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். இப்போது கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலரி விட்டுட்டே இருங்க ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும். ரொம்பவே சிம்பிளான ஈஸி டிஷ் இது. நிறைய குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டாங்க. கேரட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி ஹல்வா மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி கலரி விடுங்க நல்லா. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து ஓரம் வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பேனில் ஒரு 2 tablespoon வரைக்கும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முந்திரியை. இப்போது அதை வறுத்தி எடுத்த முந்திரியை இந்த கேரட் ஹல்வா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஏதாவது ஒரு பேன் இருந்ததுன்னா அந்த பேனில் நெய் தடவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக நெய் தடவிட்டு நம்ம இந்த அல்வாவை இதில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் வச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே சூடாக கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் கேஷ்யூஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியது தான். ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட டேஸ்டான ஹெல்தியான கேரட் அல்வா ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.